ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த செய்தியின் மூலமாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சங்கீதம் 126 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய காரியங்களை செய்தார், எனவே நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு எவ்வளோ பாடுகள் நிறைந்திருந்தாலும், எவ்வளோ துக்கத்தில் நீங்கள் ஆழ்ந்திருந்தாலும், வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். பெரிய காரியங்கள் என்றால் என்ன? வசனம் சொல்லுகிறது, யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனால் செய்ய முடியாத காரியங்கள், ஒரு மருத்துவரால் செய்ய முடியாத காரியங்கள், ஒரு ஆட்சியாளரால் செய்ய முடியாத காரியத்தை நம்முடைய தேவன் இன்றைக்கும் உங்களுக்கும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் நன்மை செய்கிறபடியினால் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எனவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறது நிமித்தம் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை, ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையின் நிமித்தமாய் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். இயேசுவை அறிவியுங்கள். இன்னும் அவர் உங்களை மகிமைப்படுத்துவார், இன்னும் அவர் உங்களை உயர்த்துவார். இந்த ஒரு எண்ணத்தோடு நாம் செபிப்போம். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை சந்தோஷத்தோடு நடத்துவார். ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, நீர் எங்கள் குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக, எல்லா பெரிய காரியங்களுக்காக, ஆராய்ந்து முடியாத காரியங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்ச்சியை நாங்கள் சந்திக்கிற எல்லா மக்களுக்கும் அறிவிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.